2 பேதுரு முதலாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். 323வது பக்கத்தில் 16வது வசனத்தில் இருந்து ஒருவர் நாங்கள் வாசிக்க கேட்போம். 16வது வசனத்தில் இருந்து. ஆமென். அல்லேலூயா. இரட்சிப்பின் ஒரு பெரிய ஆதாரம். இப்போ நாங்கள் வாசித்த பகுதி இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்கள் வாசித்த அந்த பகுதியிலே 10வது வசனத்தையும் அப்படியே வாசிங்க திரும்ப. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த அழைப்பை, அந்த ஊழியத்துக்கு தேவன் அழைத்ததை, இரட்சிப்புக்கு தேவன் அழைத்ததை நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? உறுதி செய்ய வேண்டும். ஜாக்கிரதையாய் இருந்து உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆமென். உண்மையாக நாம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பாவிக்கிற ஒரு வசனம் ரட்சிப்பு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்கிறோம்? எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமென். உண்மையாக இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நாம் உண்மையில் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை எப்படி அறிவது? உண்மையில் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியுமா? இரட்சிப்பின் மகிமையான நற்செய்தி அது உண்மையானதா என்ற கேள்விக்கு இரட்சிக்கப்பட்ட நீங்கள் என்ன பதிலை வைத்திருக்கிறீர்கள்? இரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று சொன்ன நாமும் சில வேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற சகலவிதமான தோல்விகள், பாடுகள், வேதனைகள், வியாதிகள், போராட்டங்களின் ஊடாக உண்மையாய் நான் இரட்சிக்கப்பட்டிருக்கின்றேனா என்று சில வேளை நாம் என்ன செய்கிறோம்? நம்மையே கேட்கக்கூடிய சில வாழ்க்கையின் சில சூழ்நிலைகளும் நிச்சயமாக உண்டு. ஒரு காரியத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால், நான் உண்மையாய் எப்படி ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றேன்? என்னை ரட்சிப்புக்கு வழிநடத்திய கடவுளுடைய வார்த்தைகள் அது தேவனுடைய வார்த்தைகளா? சரியா? இந்த வாசித்த பகுதியை விளங்கி கொண்டால், நீங்கள் உள்வாங்கி கொண்டால், இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கிடைக்கும். ஆமென். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து உண்மையில் கடவுளின் குமாரன், மேசியா மற்றும் உலக இரட்சகர் என்று நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு எப்படி தெரியுமாது? இதுவே இந்த மாபெரும் ஒரு நாங்கள் வாசித்த 6-7 வசனங்களின் ஊடாக நமக்கு விடை கொடுக்க போகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. சரியா? பேதுரு என்னத்தை சொல்லுகிறார் நமக்கு? நீங்க ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் ஜெபம் பண்ணிக்கொண்டு ரட்சிப்பிலே வாழ்கிறோம் என்றீர்கள். இயேசு உண்மையா உங்களை ரட்சித்தாரா? எப்படி ரட்சித்தார்? எதனால் ரட்சித்தார்? எப்படி பேசினார் என்று சொல்லும்போது பேதுரு நீங்கள் என்ன பதிலை கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு எங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்ற ஒரு நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், உண்மையாய் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று எனக்குள்ளே ஒரு உறுதி உள்ள ஒரு மனப்பான்மை, மனம்
ஒரு எண்ணம் சிந்தை இல்லை என்று சொன்னால் எப்பவும் எனக்கு ஒரு சந்தேகத்துக்கு ஒரு இடம் அது இருக்கும். அது மாத்திரமல்ல, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்ற ஒரு உறுதியும் நல்ல ஒரு தீர்மானமும் விளக்கமும் நிச்சயம் இல்லை என்று சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் விழுந்து விழுந்து எழும்புகிற ஒரு விசுவாசியாகத்தான் நான் எப்பவும் இருப்பேன். ஆகவேதான் அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் ஜாக்கிரதையா இருந்து அதை என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்த வேண்டும். அப்ப உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், எந்த வழியிலே ரட்சித்திருக்கிறார் என்று உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்கிறது? சந்தேகமின்றி தன் ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறது. சந்தேகமின்றி தன்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. சந்தேகமின்றி இல்லையா, அது எந்த பயமும் இல்லாமல் அது வாழ்கிறது. அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படியாத தன்மைகள், தெய்வ பயமற்ற தன்மைகள், தாங்க முடியாத தன்மைகள் எல்லாம் எதற்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையிலே உண்டாகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு சில சந்தேகங்கள் வருகிறது. சில அடிகள் விழும்போது, உரசி பார்க்கப்படும் போது, சோதிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றிலும் என்ன ரட்சித்திருக்கிறார், அதுதான் ரட்சிப்பென்று நான் இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இந்த காரியம் என் குடும்பத்தில் நடக்கிறதே, என் உறவுக்குள்ளே நடக்கிறதே, இந்த வியாதி வந்திருக்கிறது, இப்படி போராட்டம் இருக்கிறதே, உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேனா? ரட்சிப்பென்றா எல்லாத்திலும் எனக்கு விடுதலை இல்லையா? அப்ப நாம் ரட்சிப்பை என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்த வேண்டும். பாருங்க, பேதுரு என்ன சொல்லுகிறாரு? உங்களுக்கு நாங்கள் அறிவித்து எழுதி எல்லாவற்றையும் கொடுத்து நீங்க ரட்சிக்கப்படும்படியாய் உங்களை மாற்றியது ஒரு கட்டுக்கதை அல்ல. என்ன சொல்றாரு? ஒரு கட்டுக்கதை அல்ல, அது கடவுளுடைய வல்லமையான செயல். கிறிஸ்துவின் மறு வருகை அதை உறுதி செய்ய போகிறது என்று சொல்லுகிறார். 16வது வசனத்தில் இருக்கிறதா? கட்டுக்கதையாது இல்லை. அப்ப ரட்சிக்கப்பட்ட நான் உண்மையில் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், என் ரட்சிப்பிலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னால் அதுக்கு முதல் ஆதாரம் எது? வேதம் ஒரு கட்டுக்கதை அல்ல. ஹல்லேலூயா. வேதம் ஒரு கட்டுக்கதை அல்ல. ஹல்லேலூயா. கண்ணார கண்டு நமக்கு எழுதப்பட்டது. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அதை உங்களுக்கு எழுதவும் இல்லை, அதை உங்களுக்கு பிரசங்கிக்கவும் இல்லை, அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படவும் இல்லை. மாறாக கண்ணாலே கண்டு தொட்டு பார்த்து எங்கள் காதாலே கேட்ட காரியங்களை நாம் எழுதி, ஹல்லேலூயா, அதை உங்களுக்கு சொல்லி அதனால் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 16வது வசனத்தில் அது நான் சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமம் ஒரு கட்டுக்கதை அல்ல, ரட்சிப்பின் செய்தி ஒரு கட்டுக்கதை அல்ல, இயேசு எங்களுக்காய் பூமிக்கு வந்தது ஒரு கட்டுக்கதை அல்ல, எங்கள் பாவங்களை அவர் சுமந்து எங்களுக்காய் மரித்தது ஒரு கட்டுக்கதை அல்ல, அது நிஜமான காரியம். இவைகளை நீங்கள் கண்களால் கண்ட சாட்சிகள் எழுதினது வேதம். அப்படியான ஒரு வேதம் இன்றைக்கு உலகத்தில் வேற வேதம் சொல்ல முடியுமா? கண்ணால் கண்டவர்கள் சிலுவையில் தொங்கியதை, பாடுபட்டதை, மாம்சத்தில் வந்ததை கண்ணால் கண்டவர்கள் எழுதினது, சாட்சிகளோடு எழுதினது. பைபிளுக்கு வெளியே இருக்கிற சரித்திரங்கள் எல்லாம் இன்றைக்கு அதை நிரூபிக்கின்றது. இது கட்டுக்கதையா? இல்லை. இப்படி ஒரு ஆதாரத்தோடு வேத வசனங்களை வைத்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உண்மையான ரட்சிப்பின் தேவன். அதான் பேதுரு சொல்லுகிறாரு. அல்லேலூயா, ஆமென். என்ன சொல்லுகிறாரு? நாங்கள் எழுதினதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அல்ல. ஆமென். உலகத்திலே இன்றைக்கு கொடுத்திருக்கிற சகல பலவிதமான வேதங்கள் தோன்றி இருக்கின்றது, உண்மைதான். அல்லேலூயா, உண்மைதான். ஆனால் எது மனிதனை ரட்சிக்கின்றது?
கண்ணால் கண்டு காதால் கேட்டு தொட்டு பார்த்தவர்கள் உண்மையாய் எழுதின உண்மையுள்ள தேவனுடைய சத்தியம். கட்டுக்கதை இல்லாத சத்தியம் எங்களை ரட்சிக்கிறது. அதுதான் மனுஷனை ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய வேதங்கள் இருக்கலாம், ஆனால் வேதங்களுக்கு என்ன ஆதாரம் உண்டு? எழுதியவர்கள் அதற்கு என்ன ஆதாரத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். பேதுரு என்ன சொல்லுகிறாரு? ரட்சிப்புக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. அது 3 காரியத்தை நமக்கு முன்பாக வைக்கிறாரு இல்லையா? தீர்க்க தரிசனம் அடுத்தது. வேத வாக்கியத்தில் அது நிரூபிக்கப்பட்ட ஒரு கணக்கு ஒன்று இருக்கிறது. 19 தொடக்கம் 21வது வசனத்திலே நாங்கள் இன்றைக்கு வாசித்தோம். அல்லேலூயா. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். அல்லேலூயா. பாருங்க, 3 முதல் வசனத்தை சொல்லிட்டு அது கட்டுக்கதை இல்லை என்று சொல்லிட்டு, கட்டுக்கதையால் நீங்க ரட்சிக்கப்படவில்லை என்று அவர் சொல்லிட்டு, சரியோ, அதற்கு ஆதாரத்தை வைத்துவிட்டு இப்போ எங்கே திரும்புகிறாரு? வைத்த எல்லா ஆதாரங்களிலும் ஒரு மிக அதிகமான உறுதியான தீர்க்க தரிசன வசனத்துக்கு வருகிறாரு. இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்திலும் எது உறுதியான ஆதாரம்? தீர்க்க தரிசன வசனம். ஹல்லேலூயா. இதுதான் உறுதியான ஆதாரம். ஏன்? இதிலே சொன்னபடி உலகத்திலே சகலதையும் கடவுள் செய்திருக்கிறார், நடந்திருக்கிறது என்பதுதான் உறுதியான ஆதாரம். ஹல்லேலூயா. அந்த உறுதியான ஆதாரம் உங்களோடு பேசினபடியால் நீங்க என்ன செய்திருக்கிறீர்கள்? அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றபடியால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டது கட்டுக்கதைகளால் அல்ல, பொய்யான வேதத்தினால் அல்ல. ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே என்ன நேர்ந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்னதான் தலைகீழாய் வாழ்வு மாறினாலும் ரட்சிப்பு தான். என்ன காரியம் தாமதமானாலும் கடவுளுடைய சித்தப்படி காத்திருக்க வேண்டியதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்புக்கு அழகான, ரட்சிப்பின் பிள்ளைகள் காண்பிக்க வேண்டிய ஒரு வாழ்வின் அனுபவமாக அது இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பின் ஆதாரம் ஒரு பெரிய உண்மை. அது ஒரு கட்டுக்கதை இல்லை என்பதை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் எப்பவும் உறுதி செய்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மதவாதிகளைப் போல நாம் போகிறோம், கடவுளுக்கு கொண்டை செய்கிறோம், வருகிறோம், எங்கள் எண்ணம் சிந்தப்படி நடக்கிறோம். ரட்சிப்பு இல்லாத வாழ்க்கை மாதிரியான வாழ்க்கை அல்ல அது. நாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நடக்கிற மனுஷர்களாக, விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் வந்தது, சோதனைகள் வந்தது, வியாதிகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. இன்றைக்கு எத்தனையோ ஜெபங்கள் இன்னும் கேட்காமல் இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் கைவிட மாட்டார் என்பது தெரியும். எங்களுடைய ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும், தேவையிலும், சகல விண்ணப்பங்களிலும் அவர் ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிற வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். அதுதான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் உறுதியோடு இருக்கிறது. சும்மாக மதவாதிகளைப் போல, ஒரு சமயத்தை பின்பற்றுகிறவர்களைப் போல நாம் எப்படியானவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லியும் இல்லையா, ரட்சிக்கப்படாத மாதிரி இருக்கிறேனே என்று யோசிக்கிறவர்கள் அல்ல நாம். அல்லேலூயா. அருமையானவர்களே, 2 தீமோத்தேயு 4:4 சொல்லுகிறாரு, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் ஒரு காலம் நிச்சயமாய் என்ன செய்யுமாம்? வரும். 2 தீமோத்தேயு 4:4. 1 தீமோத்தேயு 1:3 என்னத்தை வாசிக்கின்றோம்? சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்றைக்கு கட்டுக்கதைகள் எப்படி உண்டாகிறது? ரட்சிப்பை பற்றி பேச்சில்லை. கடவுள் உன்னை ரட்சித்துக் கொண்டார், பாவத்தில் இருந்து நீ அதில் எப்பவும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற சத்தியங்கள் இன்றைக்கு இல்லை. எப்படி இருக்கிறது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை செழிப்பாக்குவார் இல்லையா? வாலாகாமல் தலையாவாய், அது ஆவாமல் இது ஆவாய். விளங்குறதோ? ஆண்டவருடைய பாவத்தில் இருந்து ரட்சிப்பு பெற்ற பிற்பாடுதான்
கடவுள் ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளுக்கு சகலத்திலும் விடுதலையை கொடுக்கிறார். அதுதான் உண்மையான ரட்சிப்பா இருக்கிறது. அதை விட்டுவிட்டு நீங்கள் சபைக்கு வருகிற நேரமெல்லாம் கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு நல்ல வேலையை தருவார், உனக்கு நல்லா சம்பளம் எடுப்பாய், பெரிய வீட்டை காரை வேண்டுவாய் இல்லையா, ஒரு வருடத்திலே உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல 2 லட்சம் நீ ஸ்பாரம் பண்ணி இருப்பாய். விளங்குறதா? பாருங்க, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற முதலாவது தன்மை கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிற தன்மை. அதே சத்திய தீர்க்க தரிசனங்களை வைத்துக்கொண்டே இன்றைக்கு உலகம் முழுக்க நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாய் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷர்கள் மாதிரி ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு பேசுகிற சத்தியமாக இல்லாமல் அது எப்படியா இருக்கிறது? பொருளாதாரத்திலே தங்கி இருக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது, செழிப்பிலே தங்கி இருக்கிற சத்தியமாக இருக்கிறது, நித்திய வாழ்வை அடையாத ஒரு ரட்சிப்பாக அது இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, கள்ள தீர்க்கதரிசிகள் பாவிக்கிறது. இந்த 2 பேதுருவிலே 2வது அதிகாரத்தை வாசிக்க தொடங்க பாருங்கள். ஏன் இதை சொல்லுகிறாரு? 1வது அதிகாரம் கடைசி வசனங்களிலே இன்றைக்கு நாம் வாசிக்கிற பகுதி எதற்கு என்று சொன்னால், இப்படியான ரட்சிப்பின் பெரிய ஆதாரத்தை விட்டு கள்ள தீர்க்கதரிசிகள் வேதத்துக்குள்ளே அந்த காலத்திலே வந்து விட்டார்கள். இந்த காலத்திலே பெருகி இருக்கிறார்கள். ஆனால் பெருகி இருக்கிறவர்கள் எதை பாவிக்கிறார்கள்? ஒரே பைபிளைத்தான் பாவிக்கின்றார்கள். இந்த காலத்திலே சத்தியத்தை சத்தியமாக போதிக்காமல் சத்தியத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தீர்க்க தரிசனம் தேவனுடைய தீர்க்க தரிசனம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக பேசாமல் தேவன் சுகம் மாத்திரம் கொடுக்கிறார் என்பது வேதம் நமக்கு போடுகிற உண்மையான ரட்சிப்பின் சத்தியம் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ ஒரே தீர்க்க தரிசன வசனத்தை வைத்துக்கொண்டு கள்ள தீர்க்க தரிசிகள் வருவார்கள் என்று 2வது அதிகாரத்திலே பேதுரு தொடங்குகிறார். ஆனால் 1வது அதிகாரத்திலே இறுதி வசனங்களிலே அருமையானவர்களே ரட்சிப்புக்கு பெரிய ஆதாரம் இருக்கிறது. ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எதனால் என்பதுதான் இன்றைய நாளின் செய்தியாக இருக்கிறது. ஆகவே 1 தீமோத்தேயு 1:3 என்னத்தை வாசிக்கின்றோம்? ஆமென். வேற்றுமையான உபதேசங்களையும் நீ போதியாதபடிக்கு, இல்லையா, வேற்றுமையான உபதேசம், ஒரே சத்தியம் நிறைய இருக்கிறது. இந்த சத்தியத்தை வைத்தே நாம் வேற்றுமையான உபதேசத்தை என்ன செய்ய முடியும்? பிரசங்கிக்க முடியும். ஹல்லேலூயா. ஜனங்களை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சத்தியத்தை கொடுத்து ஜனங்களுக்கு பேச வேண்டும் என்று ஊழியக்காரர்களை அழைத்தால், ஊழியக்காரர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்கக்கூடாது? தேவனுடைய சத்தியத்தை வைத்து தாங்கள் பிழைக்கிறவர்களாய் ஆதாயம் தேடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படி தேடும் ஒரு எண்ணம் வரும்போது வேற்றுமையான உபதேசத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் கூட குழம்பி அடிக்கிறீங்கள், குழம்பி அடிக்கலாம். ஏனென்று சொன்னால் யூடியூப்ல நீங்க பார்க்குற காரியங்கள் சத்தியங்கள். சில பேர் நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கு ஒரு செய்தி பார்த்துட்டேன் நன்றி. ஆனால் அந்த செய்தி உங்களுக்கு எந்த செய்தி கூட பிடிக்கும்? கர்த்தர் சுகம் தருவார், கர்த்தரின் ஜெபத்துக்கு பதில் தருவார், இல்லையா, கர்த்தரின் போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பார். ஆனால் என்னத்தை நாம் விளங்காமல் இருக்கிறோம்? நீ ரட்சிக்கப்பட்டு விட்டாய், இல்லையா, இயேசுவை தரித்து கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீ ஜெபிக்கிற எல்லா காரியத்துக்குள்ளேயும் அந்த ரட்சிப்புக்குள்ளே தான் எல்லாம் அடங்குகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் பயணம் போகும்போது பயப்பட தேவையில்லை, ஜெபம் பண்ணினா போதும், இல்லையா. வியாதி வந்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் சுகம் கிடைக்கும், ஜெபம் பண்ணினால் விசுவாசத்தோடு நாம் பயப்பட தேவையில்லை. தன் சித்தப்படி தேவன் சுகப்படுத்துவார். பிள்ளைகளை பற்றிய காரியத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. அது எதுவாக இருந்தாலும் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளே. ரட்சிப்பு என்ற வார்த்தை ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறது, கடவுளுடைய சித்தப்படி. ஹல்லேலூயா. ஆகவே நாம் எதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது? யூடியூப்ல உன்னை ஆசீர்வதிப்பார், அடுத்த மாதம் நீ எழும்புவாய், அடுத்த மாதம் உன் வீட்டுக்குள்ள எல்லாம் பெருகி இருக்கும். ஆமென். அப்போ ஒவ்வொரு இது ஒரு விதமான விக்கிரக ஆராதனை.
இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், என்னையும் என் குடும்பத்தையும் தேவன் கைவிடுவதில்லை. இதுதான் ரட்சிப்பின் உறுதி. அதுக்குள்ளே ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே வேற்றுமையான உபதேசங்களை நீங்கள் கேட்கிற காலம் இது, நீங்கள் பார்க்கிற காலம் இது. எல்லாருடைய கையிலும் மொபைல் டெலிபோன் இருக்கிறது, இல்லையா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். அப்ப எதை பார்க்க வேண்டும்? உன் ரட்சிப்பை தான் நீ உறுதி செய்ய வேண்டுமே தவிர வேறு காரியங்களிலே கர்த்தர் என்ன நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு தேவைக்கும் காரியத்துக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோடு ஜெபம் பண்ண வேணும், நெருங்கி இருக்க வேணும், இல்லையா? பாருங்க, தானும் மற்ற அப்போஸ்தலரும் ஆரம்பகால விசுவாசிகள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் கண்டதாக பேதுரு சந்தேகத்திற்கு இடமின்றி கூறுகிறார். முதலாவது வருகையை அவரை கண்டார்கள், நேர பார்த்தார்கள். ஏன் வந்தார்? முதலாவது ஆண்டவர் ஏன் வந்தார்? முதல் வருகை எதற்காக இருந்தது? ரட்சிப்பதற்காக. இரண்டாவது வருகை எதற்காக இருக்க போகிறது? கூட்டி போவதற்கு, இல்லையா? நியாய தீர்ப்புக்கு இரண்டாவது வருகை. பேதுரு என்ன சொல்றாரு? கடவுளின் மகத்தான அன்பின் கண்கண்ட சாட்சிகள் என்றும், கடவுள் உலகத்தை நேசிக்கிறார் என்றும், மனிதர்களை காப்பாற்றுவதற்காக தம்முடைய குமாரனை உலகிற்கு அனுப்பினார் என்றும் என்ன சொல்லுகிறாரு? நான் கண்டேன், பார்த்தேன். அல்லேலூயா. நேரில் கண்ட காட்சிகளை நாங்கள் நம்புகிறோம். இது மிகவும் எளிமையானது. எந்த வேதத்திலும் இந்த உலகத்தில் நீங்கள் அதை சாட்சிகளோடு காண முடியாது. அல்லேலூயா. சாட்சிகளோடு காண முடியாது. பேதுரு என்ன சொல்லுகிறாரு? கண்டோம், அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், பிதாவின் ஒரே பேரானவருடைய மகிமை நிறைந்தவர் என்று நான் சொல்லுகிறார் யோவான் 1:14, இல்லையா? அருமையானவர்களே, நீங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், எப்பவும் உறுதியாக இருக்கணும், எப்பவும் பலப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். சந்தேகப்படுகிற விசுவாசிகளாய் நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீ உன்னுடைய ரட்சிப்பை நீ பெற்றுவிட்டாய், அது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பிலே நீ கடவுளோடு நல்ல உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் காரியம். ஆமென். உன்னை தேவன் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லை. அப்ப கட்டுக்கதைகள் என்னும் குற்றச்சாட்டை மறுத்துரைப்பதற்காக என்ன சொல்லுகிறார்? 3 காரியத்தை சொல்லுகிறார். சரியா? அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். பாருங்க, முதலாவது பார்வைக்கு ஒரு சான்று, கேட்பதற்கு ஒரு ஆதாரம், சரீர பிரசன்னம், ஒரு காட்சி. 3 ஆதாரத்தை அவர் வைக்கிறார். சரியோ? காட்சியை பொறுத்த மட்டில் கர்த்தருடைய மகத்துவத்தை நாம் கண்ணார கண்டு சாட்சிகளாக அப்போஸ்தலர் விளங்கினார்கள். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. என்னதை சொல்லுகிறாரு? நாம் எல்லாரும் அறிந்தபடி பேதுருவோடு இயேசு சீடர்களோடு என்ன செய்தார்? ஒன்றாக இருந்தார். அப்ப அவரில் பிதாவினுடைய மகிமையை இயேசுவில் கண்டோம். இது முதல் ஆதாரம் என்று சொல்லுகிறாரு. இரண்டாவது, காதால் கேட்டோம். என்ன சொல்லுகிறாரு? 17வது வசனத்தில், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்ற ஒரு சொல்லுகிற ஒரு சத்தம் என்ன செய்ததாம்? உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டானது. இதை யார் கேட்டார்கள்? சீஷர்கள் கேட்டார்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் உரைத்த சத்தத்தை அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். என்னதுக்கு? அது ஒரு ஆதாரமாக முன்வைக்கிறாரு. கேட்கும்படியான இந்த கூற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கனத்தை செலுத்தும்படி உன்னதமான ஒரு மகிமையில இருந்து அது உண்டாகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். பாருங்க, 3வது ஒரு காரியம், யாக்கோப்பு, யோவான் ஆகியோரை தன்னை குறித்து பேசிய போது கர்த்தரோடு பரிசுத்த பர்வதத்தில் இருந்தபோது தேவனுடைய சத்தத்தை தனிப்பட்ட வகையிலே கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். சரியா?
அவர் 18வது வசனம், அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இங்க 3 சாட்சிகளை நாங்கள் காண்கிறோம். ஆமென். விளங்குறதா? ஏன் இந்த சாட்சிகளை பேதுரு சொல்லுறாரு? இங்க வாங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, எழுதுறத வாசிக்கிறது உங்களுக்கு பிரசங்கித்து நீங்க வாசிக்கிற தீர்க்க தரிசனம் ஆதாரத்தோடு இருக்கிறது. ஆமென். ஆதாரத்தோடு இருக்கிறது. சரீர தோற்றத்தை காண்கிறார்கள். அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருந்தோம். 18வது வசனத்திலே வாசித்தோம் இல்லையா? எதை பற்றி சொல்லுகிறாரு? மறுரூபமலையிலே இல்லையா இயேசுவோடு இருந்த காரியத்தை சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அது எதற்கு அடையாளம்? அவர் திரும்பி வரும்போது, மீண்டும் திரும்பி வரும்போது அவருடைய மகிமை எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் எது? மறுரூபம் ஆன சம்பவம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் அருமையானவர்களே, மேற்கண்ட இந்த ஆதாரங்களோடு கட்டுக்கதை இல்லாத சத்திய வசனத்தினாலே நீங்கள் அதை விசுவாசித்தபடியால் இயேசுவை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். ஆகவேதான் 19வது வசனத்திலிருந்து என்ன சொல்லுகிறாரு? இந்த ரட்சிப்புக்கு ஆதாரம் கடவுளுடைய வார்த்தை. சொல்லுகிறாரா? 19வது வசனத்தை வாசிங்க. ஆமென். இதுதான் பெரிய ஒரு ஆதாரம். இது எப்படி அவர் வர்ணிக்கிறார்? இந்த 3 வசனங்களிலேயும் உண்மையான தீர்க்க தரிசன வசனத்தை இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும் இதை நான் நேசிக்கிறேன்? வசனம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, சத்தியம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. கடவுள் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு காரியம். இன்றைக்கு எத்தனையோ மொழிகளிலே, சில மொழிகளில் 1-2 புத்தகம், சில மொழிகளில் புதிய ஏற்பாடு, சில இடங்களில் பழைய ஏற்பாட்டில் 2 புத்தகம். கடவுளுடைய பெரிய கிருபை, தமிழில் 66 புத்தகங்களும் வாசிக்கக்கூடியது. ஆனால் வாசிக்கின்றோமா? நேசிக்கின்றோமா? ஹல்லேலூயா. வாசிக்கிறவர்களுக்கு அதனுடைய அருமை தெரியும், நேசிக்கிறவர்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். ஹல்லேலூயா. இது கரத்தில் இருந்தால் நீங்கள் கடவுளோடு பேசுறீங்க, அவர் உங்களோடு பேசுகிறார். இதை நீங்கள் வாசித்தால் அவர் உங்களோடு நடப்பார், நீங்கள் அவரோடு நடக்க முடியும். அல்லேலூயா. இதை வாசித்து கொண்டு வந்தால், ஜெபித்து கொண்டு வந்தால் பரிசுத்த ஆவி உங்களை வழிநடத்தும், பிசாசின் ஆவி ஓடி போகும். இதை வாசித்தால் பாதுகாக்கிற கடவுள் உங்களோடு இருப்பார். தாக்குகிற பிசாசின் ஆவிகள் எங்களை விட்டு ஓடி போகும். அல்லேலூயா. இதை வாசித்தால் ரட்சிப்பில் பலப்பட முடியும். இதை வாசிக்காட்டி நாம் ரட்சிப்பில் பலவீனம் அடையத்தான் முடியும். அல்லேலூயா. இதை வாசித்தால் தான் நமக்கு ஆவியில பலமடைய முடியும், பிசாசின் ஆவியை ஜெபிக்க முடியும். இதை வாசித்தால் தான் பிசாசின் தந்திரங்களை அடையாளம் காண முடியும். இதை வாசிக்காவிட்டால் அவனுடைய தந்திரங்களுக்கு நாங்கள் விழுந்து போவோம். அல்லேலூயா. அதுதான் விடுவிக்கும். இதை பேசினால்தான் இது மற்றவர்களை ரட்சிக்கும். ஏனென்றா இதுதான் நம்மை ரட்சித்தது. இப்போ இதை விட்டுவிட்டு நம்முடைய சொந்த மாமிச வார்த்தைகளை பேசித்தால் மற்றவர்கள் நம்முடைய மாமிச வார்த்தைகளால் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் சத்திய வசனத்தை பேசினால் வசனத்தை சொன்னால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவாய், சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும் என்று கடவுள் சொன்னதற்கு காரணமே அதுதான். சத்தியம் சத்தியம் சத்தியம், வசனம் வசனம். அதை நேசிக்க வேண்டும், ஆசையா நேசிக்க வேண்டும், அதை அன்பு செய்ய வேண்டும் இல்லையா? அதை நாம் என்ன செய்ய வேணும்? காதலிக்க வேண்டும். விளங்குறதா? காதலித்தவர்களுக்கு அனுபவம் இருக்கும் நினைக்கிறேன். காதலிக்க வேண்டும். விளங்குறதா? வேதத்தை அது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. சோஸ்திரம். அப்ப இதை எப்படி அவர் வர்ணிக்கிறாரு? எப்படி? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. எல்லாவற்றையும் விட அதிக உறுதியானது. உங்களோட ரட்சிப்புக்கு உண்மையான ஆதாரம் எதுவான்? வேதவசனம். வேதவசனம் எப்படி வர்ணிக்கிறாரு? பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இல்லையா? அதுக்கு கொடுக்க வேண்டிய கவனம், அதுக்கு கொடுக்க வேண்டிய முதல் உரிமை, அதை நாம் கொடுத்தால் எப்படி இருக்குமாம்?
பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்குமனவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்க போன்ற அவ்வசனம். அப்படித்தான் அது இருக்கு நமக்கு. விளங்குதா? ஏன் அப்படி சொல்லுகிறாரு? இது மனுஷனால எழுதப்படவில்லை. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது இந்த வார்த்தையால், தீர்க்க தரிசன வசனத்தினால். இது கடவுளுடைய எண்ணத்தையும் சித்தத்தையும், இல்லையா, கடவுளுடைய செய்தியையும் நமக்கு கொடுக்கிறதா நெட் செய்தி. அதற்கு பெயர். இதை விட வேற நெட் கடவுள் கொடுத்தது மாத்திரம்தான் நெட் செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. அது சுய தோற்றம் அல்ல. அது ஒரு காலத்திலும் எந்த மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. இன்றைக்கு உண்டாயிருக்கிற அநேக வேதங்கள் மனுஷர்களுடைய சித்தத்தினால் உண்டானது. அதனாலே ரட்சிக்கப்பட முடியுமா? முடியாது. அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா? இல்லை. ஆனா உங்களுடைய ரட்சிப்புக்கு ஆதாரம் இருக்கு. உங்களுடைய ரட்சிப்பு நீங்கள் விசுவாசித்த வசனத்தால் அது உண்டாயிருக்கிறது. ஆமென். அது உண்மையான ரட்சிப்பா இருக்கின்றபடியால் அது உங்களை என்ன செய்கிறது? வாழ்நாள் முழுக்க எல்லாவற்றிலும் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்? அது உண்மையான ஒரு ரட்சிப்பா இருக்கிறது. அப்ப தீர்க்க தரிசனம் மனுஷனுடைய சித்தத்தினாலும் மனுஷர்களினால் எழுதப்பட்டாலும் அது நமக்கு என்னவா இருக்காது? ரட்சிப்பாய் இருக்காது, இல்லையா? ஆனால் மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு வழி நடத்தப்பட்டு எழுதினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப முதலாவது ரட்சிப்பின் ஆதாரம் கடவுளுடைய வார்த்தை. சரியா? வேதம், தீர்க்க தரிசனம், வேத வாக்கியங்கள் அது நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம், இல்லையா? நேரில் கண்ட சாட்சியை விட வேதம் உறுதியானது என்று பேதுரு சொல்லுகிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வரவிருக்கிற மேசியா உலக ரட்சகர் பற்றி வேதத்தில் ஏராளமான தீர்க்க தரிசனங்களை நீங்கள் பார்க்கலாம். விளங்குறதா? ஏசாயா புஸ்தகம் 700 ஆண்டுக்கு முதல் எழுதப்பட்டது. இயேசு பிறப்பார். ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் வாசிக்கிறோம். அது எழுதினபடியே பிறந்தார். ஹல்லேலூயா. சொன்ன தீர்க்க தரிசனத்தை செய்து முடித்ததுதான் பைபிள். இது ஒரு உதாரணம். அதான் அவர் சொல்லுகிறாரு, இது எழுதியிருக்கிறோ அது நடக்கிறது. அதுவும் 700 ஆண்டுகளுக்கு முதல் எழுதி இருக்கிறது. அந்த ஆண்டு வரும்போது நடக்கிறது. அதுதான் உண்மை, நிரூபிக்கப்பட்ட வேதம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு வாக்களிக்கப்பட்ட இரட்சகர் என்பதையும் வரவிருக்கும் மேசியா உலக இரட்சகர் பற்றிய வேதம் ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் இயேசுடைய முதலாவது வருகையை பற்றியும் அவருடைய 2வது வருகையை பற்றியும் எங்களுக்கு சொல்லுகிறதா இல்லையா? வேதம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடெல்லாம் வேதம் என்ன சொல்லுகிறது? வந்தார், சொன்னபடி வந்தார், சொன்னபடி செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியை அனுப்பி பரிசுத்தாவியை கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். இனி அவர் வரப்போகிறார். வரப்போது அதன் பிற்பாடு என்ன நடக்கும் என்பதை கூட எங்களுக்கு சரியான தெளிவான விளக்கத்தோடு வேதம் சொல்லுகிறதா இல்லையா? சொல்லுகிறது. அப்ப நடக்கும் என்று முந்தி சொன்னதெல்லாவற்றையும் செய்து முடித்தார். நடந்திருக்கிறது. அப்ப அவை எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஆமென். அப்ப நடக்கும் என்று சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறபடியால் நடக்க போகிறது என்று சொன்னவைகளும் என்ன செய்யும்? நடக்கும். அதுதான் வேதத்துக்கு ஒரு முழுமையான ஆதாரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசனங்களின் எண்ணிக்கை கிறிஸ்துவில் என்ன செய்கிறது? நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் எங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? இயேசுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுதான் அற்புதம். அவர்தான் இரட்சகர். வேறு யாரிலும் நிறைவேற்றப்படவில்லை. இயேசுவில மாத்திரம்தான் சொன்ன சகல தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேசியாவில தான் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றின ஒரு தேவனாக இருக்கிறார். அதுதான் உண்மை என்பதற்கு சாட்சி. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் உண்மையான சத்தியத்தினாலும் அந்த சத்தியம் பேசுகிற உண்மையான இயேசுவான இரட்சகராலும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே என்ன நேர்ந்தாலும் சந்தேகப்பட்டு படுகிற ஜாதி நாம் அல்ல. ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, கிறிஸ்து அவருடைய உருமாற்றம் ஒருபோதும் நடக்கவில்லை என்றால்
இல்லையா? தீர்க்க தரிசன வேதம் இன்னும் நின்று இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்பதை அதை என்ன செய்யும்? நிரூபிக்கும். ஆனால் தீர்க்க தரிசன வசனங்களை இல்லை என்றால் உருமாற்றம் கிறிஸ்து உலக இரட்சகர் என்பதற்கு ஒரு பலவீனமான ஒரு ஆதாரமாக போயிடும். சரியா? உருமாற்றம் தீர்க்க தரிசன வாற்றால் பெரிதும் ஆதரிக்கப்பட்டது. அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அது எதற்கு அடையாளம்? இயேசுவினுடைய இரண்டாவது வருகை எந்தளவு மகிமையாய் நிறைந்திருக்குமோ அதற்கு மறுரூப மலையிலே அவருடைய மறுரூபம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அப்ப அவர் என்ன செய்வார்? வருவார். என்ன செய்வார்? வந்து நம்மை நாளைக்கு வந்தா எடுத்துக்கொண்டு போவார். ஹல்லேலூயா! நாளைக்கு வந்தா எடுத்துக்கொண்டு போவார். அவர் எடுத்துக்கொண்டு போனால் போதும், இல்லையா? அருமையானவர்களே, அதிக உறுதியான வேதம் என்று பேதுரு சொல்லுகிறாரு. அது உங்களை ரட்சித்ததா? ஆகவே இன்றைக்கு வேதம் நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது? உங்களை ரட்சித்த வேதத்தை நீங்க கவனிக்காம இருக்கக்கூடாது. ஆமென். உங்களை ரட்சித்த வேதம், ரட்சிப்பு என்பது அது இப்ப முடிஞ்சிட்டு தண்டல்ல, விளங்குறதா? அது 3 படிகளிலே இருக்கிறது. பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், விளங்குறதா? இப்போ என்ன செய்கிறோம்? நிகழ்கால பாவத்திலிருந்து ஆண்டவரங்களை என்ன செய்கிறார்? நிகழ்கால காரியங்களிலிருந்து தேவனங்களை ரட்சிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்த கடவுள் இன்னும் ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறார். எங்களை மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். எங்களை மகிமைப்படுத்த போகிறார். பார்த்தீங்களா ரட்சிப்பின் படியை? விளங்குறதா? அப்ப இப்படி ஒரு பெரிய ஒரு மகத்துவமான காரியத்தை நாம் பெற்றிருக்கும் போது வீணாக கூழுக்கும் கஞ்சிக்கும் வீட்டுக்கும் சோத்துக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? அழுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ரட்சிப்பிலே எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். எப்பவும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா! அப்ப வேதத்தை கவனிக்க வேண்டும். தயவு செய்து பைபிளை வாசிக்காம இருக்காதீங்க. வேதத்தை நேசிக்காம இருக்காதீங்க. தனிய வாசிங்க, குடும்பமா வாசிங்க, பிள்ளைகளுக்கு வாசிங்க. அதுல எல்லாமே இருக்கிறது. வாசிக்க 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 எல்லாமே இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரியத்தை கடவுள் எங்களுக்கு சொல்லுகிறது தான் வேத வாசிப்பு. நீங்கள் தியானிக்கும் போது ஒவ்வொரு காரியத்தை தேவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். விளங்குறதா? மனுஷர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை, பணத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை, படிப்பை நம்பி பிரயோஜனம் இல்லை. இதை வாசித்து நம்பிப்பார். அல்லேலூயா! யாரிடத்திலும் கையேந்த விடாது, வெட்கப்படுத்த விடாது. ஞானத்துக்கு வேறு இடம் கிடைக்கவே கிடையாது. முழு ஞானமும் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி கணவன் மனைவி வாழ வேண்டும், குடும்பம் எப்படி கட்டப்பட வேண்டும், எங்கே போவது, எதை பேசுவது, சகல ஞானமும் இங்கேதான் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா! இதை வாசியுங்கோ, இதை வாசியுங்கோ, கலக்கங்கள் இல்லாமல் போகும். இதை வாசியுங்கோ, பலப்படுவீர்கள் விசுவாசத்தில். விளங்குறதா? இதை வாசிக்கும் போது சும்மா வீரகேசரியும் குமுதமும் வாசித்து பழக்கம் மாதிரி இல்லை. விளங்குறதா? இது சத்திய வேதம். ஆண்டவர் என்னோடு பேசுகிறது. அல்லேலூயா! கடவுள் என்னோடு பேசுகிறது. சந்தோஷமாக நம்பிக்கையோடு வாசிங்க. நீங்க ஒருவரிட்டும் பல்லு காட்ட தேவையில்லை. அல்லேலூயா! கடவுள் நம்மை வழி நடத்துவார். ஆமென். தேவன் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா! ஆகவே பேதுரு என்ன சொல்லுகிறார்? அந்த வேதத்தை நீ என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆமென். அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை இருண்ட இடத்தில் பிரகாசிக்கும் ஒளியை போன்றது. எங்கே வாசித்தோம்? 19வது வசனத்தில் வாசித்தோம். விடியும் வரை உங்கள் இருதயங்களில் பகல் நட்சத்திரம் எழும்பும் ஒளியை கொடுக்கிறது. பொருள் என்ன? இருண்ட இடங்களில் பிரகாசிக்கும், சோகமான இடங்களில் சந்தோஷத்தை கொண்டு வரும், பயமான இடங்களிலே பயத்தை அது கொண்டு போகும். அல்லேலூயா! ஆமென். பள்ளமான இடங்களிலே, கரடு முரடான இடங்களிலே எங்களுடைய பாதை தவறாக போகும்போது நமக்கு அது என்ன செய்யும்? தேவனுடைய பிரசன்னத்தை அது என்ன செய்யும்? கொண்டு போகும். ஆமென். என் பிரசன்னம் உனக்கு முன்பாய்
செல்லும். ஹல்லேலூயா. வசனம் 21 சொல்லுகிறாரு, அவர் விரும்பியபடி நாம் வேதத்தை விளக்க முடியாது. ஒரு பாஸ்டர் விரும்பியபடி வேதத்தை விளக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. இப்ப விசுவாசிகளை வைத்து பிழைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கொடுங்கோ, நல்லா காணிக்க கொடுங்கோ, நல்லா தசமபாகம் கொடுங்கோ என்றே பிரசங்கித்துக் கொண்டு இருந்தால் விளங்குறதா? கர்த்தர் உன்னை காப்பார், கைவிட மாட்டார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்றா நாம உண்டையும் காணையில, பணத்தையும் காணையில, வேலையும் கிடைக்கல, அது சரியில்லை, அப்படியே இருக்கிறவர்களாக அல்ல. விளங்குறதா? ரட்சிப்பு, தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை பொறுப்பெடுத்திருக்கிறார், முழு பொறுப்பும் எடுத்திருக்கிறார், என்னையும் என் சந்ததியையும் என் குடும்பத்தையும் பொறுப்பெடுத்திருக்கிறார். அவர் ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை. குடும்பத்தில் எல்லா காரியத்திலும், நான் இருக்கிற சபையில எல்லா காரியத்திலும் தேவன் ரட்சிப்பை கொண்டு வருவார். நீ கடவுளோடு சரியா நட, அவ்வளவு, அது போதும். ஆமென். தேவனோடு நட, அது போதும். அதுதான் சத்திய வேதம். ஏன் அது பொய் சொல்லுவது இல்லை. தேவ வார்த்தை பொய் சொல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. கட்டுக்கதைகள் பொய் சொல்லும், உண்மையான சத்தியம் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் பொய் சொல்லாது. வேதம் மனிதனின் விருப்பத்தில் இருந்து வரவில்லை. வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனங்களும் தீர்க்கதரிசியின் சொந்த விளக்கத்திலிருந்து அது எழுவது இல்லை. அதான் ஆண்டவர் எழுதியிருக்கார், மாற்றக்கூடாது. ஒரு சொல்லும், ஒரு கம, ஒரு குற்றம் மாற்றக்கூடாது. மாற்றினா உன்னை என்ன செய்து போடுவேன்? இல்லாமல் பண்ணிடுவேன். தெளிவாக சொல்லுகிறது வேதம். ஹல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இன்றைக்கு அநேக போதனைகள் வருகிறது, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காமல். ஆமென். அப்போ அவர்கள் எல்லாரும் எவ்வளவு ஒரு மகா கொடிய தண்டனைக்கு காத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆமென். அவைகளை நீங்கள் பார்த்து அப்படி மாறக்கூடாது. இரண்ட கடைசி காலத்தில் விசுவாசிகள் கூட என்ன செய்வார்களாம்? பின்வாங்கி போகிற நிலை, கெட்டு போகிற நிலை, இதெல்லாம் வரும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? வேதம் மனிதனின் விருப்பத்தினால் எழுதப்படவில்லை, பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டது என்று நாங்கள் இறுதியாக வாசித்தோம் இல்லையா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 5:18 இல்லையா வாசிக்கிறோம். அருமையானவர்களே, காரியம் இதுதான். கடவுளின் வார்த்தை சந்தேகம் என்று எப்பவும் வாசிங்க, எந்த நிலைமையிலும் வாசிங்க. விளங்குறதா? எந்த போராட்டத்திலும் பைபிளை வாசிங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் பலத்தையும் வழியையும் காட்டும். ஹல்லேலூயா. வேதத்தை கைவிடாதீங்க. சரியா? இயேசுதான் இரட்சகர் என்பதை உங்கள் உள்ளத்தில் எழுதி கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில் அவரை மாத்திரம் தயவு செய்து நம்புங்க. ஆமென். அமைதியும் சமாதானமும் நித்திய வாழ்வும் ரட்சிப்பின் ஊடாக தேவன் இயேசுவை கொண்டு எங்களை ரட்சித்திருக்கிறார். அந்த இயேசுவை விசுவாசி. விளங்குறதா? வேறு வழி உலகத்தில் கிடைக்கவே கிடையாது. நித்திய வாழ்வை யாராலும் தரவே முடியாது. அந்த நித்திய ஜீவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதாரம் நாங்கள் பார்க்கிறோம், இறைவனுடைய சாட்சிகள். அதை நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஏன் மறக்கக்கூடாது? நான் வாசிக்கிற வேதம் என்னுடைய ஆண்டவர் ஆதாரத்தோடு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டவன், நானும் என் குடும்பமும் அசைக்கப்படுவது இல்லை. இன்னொரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டு செய்த காரியம் எங்க வாசிக்கிறோம்? கடைசி வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் குடிகொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தை போல அல்ல. நாம் பல தடவை உங்களுக்கு அதை பற்றி பிரசங்கம் செய்திருக்கிறேன். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்களை என்ன செய்கிறார்? அபிஷேகிக்கிறார். அபிஷேகம் என்று சொன்னால் என்ன? நிரப்புகிறது. தேவையான வேளையிலே, ஏற்ற காலத்தில், ஏற்ற காரியத்தில் தேவன் என்ன செய்கிறார்?
தன் பரிசுத்த ஆவியை கொடுத்த ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு பெரிய ஒரு வல்லமையான பரலோக பரிசான தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு எப்படி இந்த தேவதாசர்களை ஆண்டவர் ஏவினாரோ அதே போல இன்றைக்கு விசுவாசிகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏவுகிறார், நிரப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒரு ஏவுகிற ஆண்டவர், வழிநடத்துகிற ஆண்டவர், நிரப்புகிற ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பரிசுத்த ஆவியை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவிக்க வேண்டும். அன்றைக்கு அவர்களை ஏவினவர் உன்னையும் அதே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியும்? உன்னை ஏவ முடியும். அந்த பரிசுத்த ஆவியை முழுக்கு ஞானஸ்தானத்தினாலே பெற்ற நீ என்ன செய்ய வேண்டும்? பாவிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு யாரும் தேவையில்லை. நீங்கள் மிளந்தான் படியிட்டு என்ன காரியமாக இருந்தாலும் கதவை பூட்டிட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலை நாடுங்கள். உனக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார். உனக்குள்ளே குடிகொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியை ஒரு நண்பனாக உன்னுடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமென். நண்பனாக மாற்றிக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, பலவீனமாயிருக்கிறேன், என்னை பலப்படுத்தும். இல்லையா? பயமாயிருக்கிறேன், என்னை தெளிவுபடுத்தும் ஆண்டவரே சுவாமி. என் குடும்பத்தை பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை ஏவினது போல அவர்களை தொடும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எல்லா வழிகளிலும் என்ன செய்வார்? ஏவிக்கொண்டே இருப்பார். ரட்சிக்கப்படாத உங்களுடைய வருங்கால சந்ததிகிட்ட நீங்கள் போகும்போதும் பேசும்போதும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, இன்றைக்கு எனக்குள்ளா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நான் போகிற இடத்தில் என் பிள்ளைகளை நீர் ஏவுவீராக. ஆமென். நடப்பிக்கிற கடவுள் பரிசுத்த ஆவியை கொண்டு ஒரு காரியத்துக்கு போகிறோமா? பரிசுத்த ஆவியை ஜெபம் பண்ணிப்போம். ஆண்டவரே, நான் போகிறேன், இந்த காரியத்தில் நீர் எனக்காக பரிந்து பேசும். ஆமென், அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் எண்ணத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்க பேச வேண்டியது உங்களுக்கு அருளப்படும். நீ எங்கு போனாலும் என்ன பேச வேணுமோ பரிசுத்த ஆவியின் ஏவுதல் உனக்கு தேவைப்பட்டால் ஜெபம் பண்ணு. அங்கு போகும்போது நீ பேசுகிறது உனக்கு சொல்லித்தரப்படும், வழிநடத்தப்படும். சொல்லுகிறாரு மத்தேயு 10:20, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுவார். ஆமென், அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியை தங்கி வாழுங்கள். விளங்குறதா? காரியங்களுக்காக சும்மா முட்டை கண்ணீர் விட்டு குழந்தைகளை போல் அழுது கொண்டு இருக்காதீங்கள். உங்களுடைய காரியங்களுக்காக விளங்குறதா? முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியிடம் ஜெபம் பண்ணுங்க. செய்து பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களையும் ஏவுவார். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த தாசர்களை அவர் ஏவித்தான் என்ன செய்கிறார்? இன்றைக்கு இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசன வசனத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் எழுதி கொடுத்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வல்லமையாய் கிரியை செய்கிறார். இது பரிசுத்த ஆவியின் யுகம், பரிசுத்த ஆவியின் காலம். அல்லேலூயா. தேற்றரவாளன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு பாவியுங்கள், உங்கள் சந்ததிக்கு பாவியுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு பாவியுங்கள், உங்கள் அயலவர்களுக்காக பாவியுங்கள். ஆமென். சபையிலே பரிசுத்த ஆவியை பாவியுங்கள். பரிசுத்த ஆவியின் வரங்கள் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரங்களை பாவியுங்கள். வரங்களை பாவிக்காத பட்சத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆமென். சோஸ்திரம். எத்தனை பேர் இன்றைய முடிவோட போறீங்க? நான் இனிமேல் இவ்வளவு காலமும் இருந்ததை விட அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை இன்னும் ஏவும்படியாய் அவரோடு இன்னும் நெருங்க போகிறேன், இன்னும் கெட்ட வரப் போகிறேன், இன்னும் ஜெபம் பண்ண போகிறேன், இன்னும் அவர் காரியங்களை செய்யும்படியாய் அவரையே நான் தங்கி இருக்க போகிறேன், அவரையே நாடப் போகிறேன். யாருக்கும் பயப்படாமல், எந்த பிரச்சனைக்கும் யோசிக்காமல், எந்த சூழ்நிலைக்கும் நீங்கள் பயந்து நொடுங்காமல் விளந்தாற்படியிட்டு ஜெபிங்க. ஆவியானவரே, அன்று சீடர்களோடு, பேதுருவோடு, தீர்க்கதரிசிகளோடு அவர்களை ஏவினவர் இன்றைக்கு என்னை ஏவும் சுவாமி. அல்லேலூயா. சோஸ்திரம்.